ஸோ கைஸ் ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. செம்ம வெயில் போட்டு தள்ளிட்டு இருக்குது. ஏன் தான் இப்படி அடிக்குதுன்னு தெரில. டைம் பார்த்திங்கன்னா 12 காலாவது. ரொம்ப தாகமாக இருக்குது. ஏதாவது கூலிங்காக குடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்க கைஸ் எப்படி அடிச்சிட்டு இருக்குது. எப்பா நம்ம ஒரு ஃபேமஸான கம்மங்கூழ் கடைக்கு போகலாம் வாங்க. லெட்ஸ் கோ. ஸோ ஹியர் வி கோ கைஸ், கம்மங்கூழ் கடை. எஸ் ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கம்மங்கூழ் கடை. சேலத்தில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசில் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு இந்த இடத்துல. இப்போ நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எனக்கு தெரிஞ்சே 25 வருஷத்தில் இந்த கடை பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது. இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் காலனி, கரெக்டாக அந்த காலனி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஒரு கரெக்டாக சொல்லணுன்னா சிஜே பலாசியோ ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே இது இருக்குது. டக்குன்னு இந்த வெயிலுக்கு இது தாங்க கரெக்டு. சிக்கனு மட்டனு அது இதுன்னு சொல்லிட்டு காஃபி டீன்னு குடிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப சூடு. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால அப்பப்போ நம்ம இதையும் டெய்லியும் காலையிலையும் மத்தியானமும் இந்த வெயிலில் வந்து இதை லைட்டாக அப்படியே ஒரு சொம்போ ஒரு டம்ளரோ சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கும், நமக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். ஸோ சைட் டிஷ்ஷு பார்த்திங்கன்னா மோர் மிளகா, மாங்காய், நெல்லிக்காய், அப்புறம் ஊறுகாய் அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே எச்சி ஊறுது. நம்ம 2 சொம்பு ஆர்டர் பண்ணிட்டோம், அது வந்துருச்சு இப்போ. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அந்த தயிர் வந்து நிறைய ஊற்றிருக்காங்க. மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் கம்பு மட்டும்தான் இருக்கும், வெறும் மோர் அந்த மாதிரி தான் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. சார் இது அப்படியே உள்ளே போச்சுன்னா எவ்வளோ கூலிங்காக இருக்கும். சார் சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. நிஜமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 40 ரூபா தான் ஒரு சொம்பு. பார்சல் அடிச்சிங்கன்னா ஒரு 50 ரூபா வரும். அப்பாடா குடிச்சு முடிச்சாச்சு ஒரு வழியாக. சூப்பராக இருக்குது. இப்போ தான் அப்படியே வயிறு ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது, ரொம்ப திம்முன்னு இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிலை சமாளிக்கணும்னா கோசாப்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்மங்கூழ் கூழ் அந்த மாதிரி மோர்னு சாப்பிட்டு நம்ம கூல் பண்ணால் தான் உண்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.